ஆமா, சாரு என்ன சொல்றா சங்கர்? ஒரிஜினல் அவகிட்ட இல்ல, அவ வெறும் அம்புதான். அவளை ஏவி விட்டவன் பேரு சிவா. அவனுக்கும் வலை விரிச்சிருக்கேன், நாளை காத்தால மாட்டிடுவான். இவ அவசரப்பட்டு உன் வீடியோவை ஸ்டேஷன்ல காட்டிட்டு போறா. இல்ல 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 இல்ல, அவளுக்கு தங்கச்சி தான் முக்கியம், போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். ஆக்சுவலி கொலை பண்ணத ஷூட் பண்ணது யாரு? அதுதான் அங்கிள் பயங்கர சஸ்பென்ஸாவே இருக்கு. அந்த சாருவோட லவர் சிவா இருக்கான்ல, அவனை பிடிச்சாதான் நமக்கு தெரிய வரும். ஐயா ஐயா, கட்டெல்லாம் அவுத்து விட்டாச்சு, போய் என்ஜாய் பண்ணுங்க. அப்படியா? ஆமாங்க ஐயா. சரி சங்கர், நான் மேல போயிட்டு வந்துடுறேன். ஓகே அங்கிள், போயிட்டு வாங்க. அங்கிள், போன வாட்டி மாதிரி இந்த பொண்ணும் செத்துற போறா. செத்த சாகட்டுமே, சென்சஸ்ல ஒரு நம்பர் குறையும். ஓகே ஓகே அங்கிள், ஓகே, என்ஜாய். மேடம், நீங்க யாரு மேடம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரியும்பா. ஏன் மேடம், அங்க உங்க தங்கச்சி ஆபத்துல இருக்காங்க, நீங்க இங்க இவ்வளவு கூலா இருக்கீங்க? யாரு? என் தங்கச்சி ஆபத்துல? செல்லம், செல்லம் இப்ப எப்படிமா இருக்க? ஹாய். ஏய், எங்க ஓடுற? நில்லு. ஏய், ஓடாத, நில்லு, நில்லுங்கறல. என்ன விட்டுடுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ், நான் உங்க பொண்ணு மாதிரி சார். ப்ளீஸ் சார், விட்டுடுங்க. தர நேரத்துல என்ன சென்டிமெண்டல் டயலாக்? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் விட்டுடுங்க. சரி விட்டுறேன். எனக்கு ஒரு முத்தம் கொடு. ஐயோ சார், ப்ளீஸ் சார், செல்லம் ஒரு விட்டுடுங்க முத்தம் கொடு. சார், ப்ளீஸ். சூடா ஒரு முத்தம் கொடு. கொடு. ஏய் சார் சார் கொடு. ஆமாடி. என்னடா தலைக்குள்ள பிரளயமே நடக்குதா? நான் கத்து வச்சிருக்கிற மர்ம கலையில திலகடி பந்தனம்னு ஒரு சின்ன ஐட்டம் இது. என்ன இன்னொரு வாட்டி நடத்தணுமா? வேண்டாம் வேண்டாம். சீக்கிரம் சங்கருக்கு போன் பண்ணி மேல வர சொல்லு. சரி சொல்டா. என்ன அங்கிள் இங்க இருக்கீங்க? மான் மக்கார் பண்ணிருச்சா? இவெல்லாம் ஒரு சைஸ் இடியட்ஸ்.
ம். வேற வழி இல்லை மிஸ்டர் சங்கர், நீங்க உண்மையை சொல்லிதான் ஆகணும். காட்மைனுங்கிற போதைப் பொருளை வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்காக நீங்க முயற்சி பண்றீங்கிற விஷயம் அரசல் பரசலா தெரிஞ்ச உடனே உன்னை ட்ராப் பண்ண முயற்சி பண்ணோம். உன்கிட்ட ஒர்க் பண்ண கதிர்ன்றவன பண ஆசை காட்டி எங்களுக்காக வேலை செய்ய வச்சோம். அவன் நடவடிக்கையை நாங்க கண்காணிச்சிட்டு இருந்த நேரத்துல எதிர்பாராத விதமா நீ அவனை சுட்டு கொல்றத எங்க ஆளுங்க வீடியோல ஷூட் பண்ணிட்டாங்க. அதை வச்சு உன்னை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அரெஸ்ட் பண்ண வைக்கலான்னு ட்ரை பண்ணப்பதான் தெரிஞ்சது நீங்க எங்க போலீஸ் டிபார்ட்மெண்டாலேயே நெருங்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு. அப்பதான் உனக்கு யாரோ ஒரு பெரிய லெவல் போலீஸ் அதிகாரி சப்போர்ட்டா இருக்காங்கன்னு எங்களுக்கு சந்தேகம் வந்தது. வீடியோ ஆதாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு உன்னை கைது பண்ண முடியாதுன்ற காரணத்தினால உன்னை கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு திட்டம் போட்டோம். அந்த திட்டத்தின்படி நான் அப்பான்னு சாரு, பிரேமா, ஹேமான்னு என்னோட பொண்ணுங்களாகவும் ஒரு நடுத்தர குடும்பமாகவும் எல்லாரும் நம்புறபடி நாங்க நடிச்சோம். உன்னை பத்தின ஆதாரத்தை கலெக்ட் பண்ணணும். உன்னோட சேர்ந்து இந்த போதை வியாபாரத்தை இந்தியால இருக்கிற இளைஞர் சமுதாயத்தை அழிக்க தயாரா இருக்கிற பிசினஸ் மேக்னெட்ஸை கண்டுபிடிச்சு அடியோட ஒழிக்கணும்னா உன் ஆபீஸ்க்குள்ள உனக்கு வேலை செய்யறவளா நான் நுழையிறதுன்னு முடிவாச்சு. அதனாலதான் அந்த வீடியோ காமிச்சு உன்னை மிரட்டி வேலைக்கு சேர்ந்தேன். உன்னோட சேர்ந்து இந்த காட்மைன் போதை மருந்த வியாபாரம் பண்ண பணம் இன்வெஸ்ட் செஞ்ச உங்க கூட்டாளிகள் எல்லாரையும் தமிழ்நாடு முழுக்க கைது பண்ணியாச்சு. இனி நீங்களும் உங்க கூட்டாளியான இந்த எக்ஸ் டிஜிபியும் வாக்குமூலம் கொடுக்கறத தவிர வேற வழியே இல்லை. வாக்குமூலம் தரீங்களா? தரேன். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.